தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 3 ஆண்டு காலம் மீண்டும் மீண்டும் சிறைக்கு வந்த பிறகு கூட இந்த உழைப்பு வீணாகி விடுமோ என்ற அச்சமும் பயமும் எனக்கு இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம், கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை மண்ணை கவ வைத்ததன் மூலம் தமிழக மக்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை சரியான முறையில் புரிந்து கொண்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதுவரை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் செய்தித்தாள்களில் பார்த்த வரையில் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அமைத்துள்ள இந்த கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்து தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதே எனது விருப்பமாக முதல்வரிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அட்வைசரி போர்டே குண்டாஸ் ரத்து பண்றோம், சஃபிஷியன்ட் இல்ல இவங்களுக்கு மேல குண்டாஸ் போடுறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு இப்ப விஜய் தலைமையிலான தமிழக அரசு நீங்க எப்படி பாருங்க? வழக்கமாக அட்வைசரி போர்டுக்கு போய் அப்பியர் ஆன பிறகு குண்டாஸா இந்த அட்வைசரி போர்டு ரத்து பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் பிரிசனை ரீச் ஆகிறதுக்கே மினிமம் இட் வில் டேக் 8 to 10 days. என்னோட விஷயத்தில் திங்கக்கிழமை அட்வைசரி போர்டு முன்னாடி அப்பியர் ஆனேன். வெட்னஸ்டே ஹோம் டிபார்ட்மெண்ட்டு என்னோட ஆக்ட் 14 டிடென்ஷனை ரத்து செய்து அரசாணையை சிறைக்கு அனுப்பியிருந்தது. அந்த அரசாணையை படித்த வகையில் முதல்வர் திரு விஜய் அவர்களே தலையிட்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் விரைவாகத்தான் நான் இவ்வளவு விரைவாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருண் IPS இன்னும் போஸ்டிங் கொடுக்காம காத்திருப்பதில் வச்சிருக்காங்க. நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கடந்த 4 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்ததனால்தான் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். இதையெல்லாம் பார்த்ததனால்தான் திமுக ஆட்சி மீண்டும் வராது என்று அத்தனை எதிர்க்கட்சிகள் அத்தனையும் பிரச்சாரம் செய்தன. அதில் முதல்வர் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இந்த 3 ஆண்டுகளாக சவுக்கு மீடியா ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்த துன்பங்கள் என்ன, என் தாயார் ஏன் இப்படி அகால மரணம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் தாவேகவினரும் சரி முதல்வர் அவர்களும் சரி பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். ஸோ அருண் IPS மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ முதல்வர் நிச்சயம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.